வணக்கம். இது ஆதிஷாவோட பிறந்தநாள் விலாக் தாங்க. இன்றைக்கி பெருசா அவங்க எந்த கொண்டாட்டமும் கிடையாது. கேக் வெட்டுறது எதுவுமே இல்ல. ஏன்னா ஆதியோட தாத்தா இறந்து 3 மந்த்ஸ் தான் ஆகுது. அதனால் வீட்டில் இருந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுவுமே புது ட்ரெஸ் தான். காலையில் அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னா, பிரியாணி, முட்டை, சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌனியுமே ஸ்நாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு தனியாக சாக்லேட் எல்லாமே கொடுத்து விட்ருந்தோம். அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. சரி, கேக் தான் கட் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்மளோட பாரம்பரிய அரிசியான ரத்தசாலி, கருப்பு கவுனி இதெல்லாம் யூஸ் பண்ணி சீட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியாக ஒரு ப்ரௌனி செஞ்சுருந்தேன். அப்புறம் ஆதிஷாவோட அவங்க அப்பா எக்லெஸ் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு செவ்வாழைப்பழம், மில்லட் போட்டு ஒரு செவ்வாழைப்பழ கேக்கும் செஞ்சுருந்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எக்லெஸ்ஸில் நான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிருக்குன்னு பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிஷாவோட ஃபேவரெட் என்னென்னா முட்டை மிட்டாய் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே நான் செஞ்சுருந்தேன். 3த்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிறதுக்காக. ஈவினிங் முட்டை மிட்டாய், இந்த ரெட் பனானா கேக்லாம் கொடுத்துருந்தேன். மார்னிங்கே ஆனால் ப்ரௌனி செஞ்சுருந்தேன். எல்லா வீட்டுக்குமே பாப்பாவையும் கொண்டு போயிட்டு குட்டி குட்டி பிளேட்லலாம் கட் பண்ணி வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லா வீட்டுக்குமே ப்ரௌனி, அந்த ரெட் பனானா மில்லட் கேக், அப்புறம் முட்டை மிட்டாய், சாக்லேட்லாம் வச்சு கொடுத்துட்டோம். பாப்பா இந்த வாட்டி கோவில் கூட போகலை, வீட்லேயே சாமி கும்பிட்டாங்க. தாத்தா ஃபோட்டோட்டே விழுந்து கும்பிட்டு விபூதி இட்டுக்கிட்டாங்க. தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. அப்படிங்கிறதால நாங்கள் பாரம்பரிய முறையில் லட்டு, சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு, குச்சிவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, மிக்சரு இதெல்லாமே போட்டோம்.